ஜபைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. 1981ஆம் வருடம் இந்திரா காந்தி இந்திய பிரதமராக இருந்தப்ப குவைத் சென்றார். அதுக்கு பின்னால யாருமே செல்லவில்லை. எத்தனையோ அமைச்சர்கள் மாறி மாறி வந்திருந்தாலும் குவைத்திற்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடு நார்மலா அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. மற்றபடி வரவேற்பாகவும் அழைப்பாகவும் எந்த ஒரு விஷயம் இல்லாத பட்சத்துல யாருமே கலந்து கொள்ளவும் இல்லை, இங்கிருந்து யாரும் செல்லவும் இல்லை, அங்கிருந்து யாரும் அழைக்கவும் இல்லை. ஆனால் 43 வருடங்களுக்கு பின்னால இந்த 2024 மோடி அழைத்திருக்கின்றார். குவைத்து மன்னர் அல் அகமது அல் சாஃபர் அல் சஃபா 2 நாள் பயணமாக நம்முடைய பிரதமர் மோடி சென்று அங்கு தன்னுடைய பயணத்தை நிலைநிறுத்தி முடித்து இந்தியா திரும்பி இருக்கின்றார். உள்ளே நுழைந்ததும் அவருக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கிரீடமோ, மிகப்பெரிய உயர்ந்த வாளோ, மிகப்பெரிய பரிசோ கிடையாது. என்ன அப்படின்னா, அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட மகாபாரதமும் ராமாயணமும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒரு குரானை ஒரு அன்பளிப்பா கொடுப்பாங்க. தமிழில் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட குரானை அன்பளிப்பா கொடுப்பாங்க. இல்ல குவைத்து அரபியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு குரானையோ நபிகளாரின் வரலாறையோ பரிசளிப்பா கொடுப்பாங்க. அப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரொம்ப ஒரு அன்பின் வெளிப்பாடாகவும் ஒரு பொருத்தமான ஒரு செயலாகவும் குவைத்து மன்னர் அல் சாஃபர் அல் சஃபா என்ன பண்ணியிருக்காரு, இங்கிருந்து நம்முடைய இந்திய பிரதமர் மோடி விருந்தினராக சென்றவுடன் அவர் கைகளில் அன்பளிப்பாக கொடுத்தது என்ன தெரியுமா? அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட மகாபாரதம் ராமாயணம். ஆமா, அதை பார்த்து ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு. அந்த மாதிரி மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா அப்துல்லா அல் ஃபரூன், அப்துல் லத்தீப் அல் நசப் அப்படிங்கிற 2 இஸ்லாமியர்கள். அப்புறம் அதை வாங்கிக்கிட்டு அங்க 2 நாட்கள் தங்கி இருந்து அங்க ரொம்ப வயது மூத்த ஓய்வு பெற்ற இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி 101 வயசு மங்கள் சைன் ஹண்டாவை சந்தித்து ஒரு பெருமிதம் தன்னுடைய சந்திப்பை வெளிப்படுத்தி மற்றபடி மக்கள்கிட்ட பேசியிருக்கிறார். அங்கு கூடியிருந்த அற்புதமான நம்முடைய குவைத்து இந்திய குவைத்து மக்கள்கிட்ட பேசியிருக்கார். அதாவது 1981 இந்திரா காந்தி வந்தார். அதற்கு பின்னால யாருமே வரவில்லை. குவைத்து மன்னர் என்னை அழைத்தார். நான் 43 வருடங்களுக்கு பின்னால் வந்திருக்கின்றேன். ஆமா, நீங்க சாதாரணமா இந்தியா டு குவைத்து, குவைத்து டு இந்தியா 4 மணி நேரத்துல போயிருவீங்க. ஆனா ஒரு பிரதமர் வருவதற்கு 4 தசாப்தங்கள் இன்ட்டு 4 × 10 40 வருடங்களுக்கு மேல ஆகியிருக்கின்றன. பார்த்துங்க எங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத. உண்மையிலே இந்திய மனித வளத்தாலும் திறமையாலும் புதிய குவைத்தை நாம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதமா பேசியிருக்கார். பேசியதன் விளைவு பிறகு அவருக்கு உயரிய விருது கொடுக்கணும், ஒரு கௌரவிக்கணும் இல்லையா? அதன் அடிப்படையில இரு நாட்டின் உறவை வலுப்படுத்துவதற்காக குவைத்தின் மிக உயரிய விருதான ரொம்ப உயரிய விருது தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கஃபீர் அப்படிங்கிற ஒரு விருதை பிரதமர் கொடுத்திருக்காரு. அகமது அப்துல்லா குவைத் நாட்டின் இளவரசர் ஷேக் ஷஃபா அல்காத் அல் சஃபா 2 பேரும் சேர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம். அதே நேரத்துல அங்கு யோகா சென்டருக்கு போயிருக்காரு. ஏன்னா உலக யோகா தினத்தை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு பெருமை இந்திய பிரதமர் மோடிக்கு மட்டும்தான் சேரும். 11வது வருடமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் அங்க உரிமம் பெற்று யோகா மையம் பண்ணிட்டு இருக்கிறார்.
ஷாய்கா ஏஜே அல் சஃபாக் அப்படிங்கிறவர் யோகா பயிற்சி மையம், மற்றபடி யோகாசன நிறுவனத்தை பண்ணிட்டு இருக்கிறார். அங்கேயும் போய் பார்த்துட்டு தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்திட்டு, பரவாயில்ல யோகா அப்படிங்கிறது அற்புதமான விஷயம் சொல்லிவிட்டு அங்கே 2 நிமிஷம் பேசிட்டு தன்னுடைய பாராட்டையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறார். இதில் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் அவருக்கு கிடைத்த தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர். இது குவைத் அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டனுக்கும் ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் இங்கிலாந்து அதிபர் சார்லஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததை நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இது சவுதி அரேபியா, மற்றபடி அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு சென்ற வகையில் சர்வதேச விருது மோடிக்கு வழங்கப்பட்டதில் இது 20வது விருது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்ந்திருக்கு. மற்றபடி ஷேக் மெஹலை அழைச்சிட்டு இன்னைக்கு இந்தியா வந்திருக்கிறார். நம்ம இதில் கூன்றி கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு இந்திய பிரதமர், ஒரு இந்து பிரதமர் ஒரு அரபிய நாட்டுக்கு போறார். போன உடனே அவருக்கு என்ன கொடுக்கணும்? அந்த நாட்டினுடைய ஒரு செல்வத்தில் ஒரு குரானையோ, மற்றபடி முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறையோ, அரபு பிரதியாக இருந்தாலுமே கூட அதைத்தான் மதம் சம்பந்தப்பட்ட வகையில கொடுக்கணும். ஆனால் அதற்கு நேர்மாறாக ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொடுத்துருக்காங்க. அரபு மொழியில் பிரிண்ட் செய்யப்பட்ட 2 காப்பியங்களை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையாக குவைத்து மன்னர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதே நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதே இந்தியாவுக்கு எத்தனையோ அரேபிய நாட்டு மன்னர்கள், பிரதமர்கள், அதிபர்கள் வந்திருக்கிறாங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட, உருது மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு குரானை இந்த பிரதமர் மோடி கொடுத்திருப்பாரா? மார்பில் கைவித்து சொல்லுங்க பார்ப்போம். அதிலும் அந்த பாசிச குணம், சனாதன போக்கு, இந்திய நாட்டில் எது விருப்பமாக இருக்கிறதோ, இந்தியாவை எது பிரதிபலிக்குமோ அதைத்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா யார் வருகிறார்களோ அவர்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விருதையும் அவர் கொடுத்தது கிடையாது. அது இந்திய பிரதமராகட்டும், மற்ற யாராக இருக்கட்டும். அதுதான் சவுதி அரேபியா, மற்றபடி இஸ்லாமியர்களோட மிகப்பெரிய ஒரு பண்பாட்டின் வெளிப்பாடு. ஏன் அவருக்கு குவைத்து மன்னருக்கு ஒரு குரானையோ, மற்றபடி ஒரு நபிகள் நாருடைய வரலாற்றையோ, மற்ற யாசீன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கிரந்தத்தையே கொடுக்க தெரியாதா? கொடுத்தா அவர் என்னத்தை படிக்க போறாரு? படிப்பாரு, அர்த்தமும் சைடில் போட்டிருப்பாங்க. ஆனால் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா என்ன காரணம்? அதுதான் இந்திய குவைத்தினுடைய ஒற்றுமையின் வெளிப்பாடு என்பதையெல்லாம் உடைய இந்து இஸ்லாமிய ஒற்றுமையின் வெளிப்பாடு. ஆமா, இதை வரும் காலங்கள்ல பிரதமர் மோடி வரக்கூடிய அனைத்து அரேபிய மன்னர்களுக்கும், குவைத்து மன்னர்களுக்கும் இங்கு வந்தால் குரானை நீங்க பரிசா கொடுங்க. ஆமா, குரானை பரிசா கொடுங்க, நபிகளாரின் வரலாறை கொடுங்க. புரியுதுங்களா? அதை விட்டு போட்டு நீங்க ராமாயணத்தை மகாபாரதி கொடுத்துறாதீங்க. கொடுப்பீங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்க. இந்த RSS மோகன் பகத் ரொம்ப மனசு மாதிரி பேசியிருக்காரு. இனிமே போதும்பா. ஆமா, பாபர் மசூதி இடிச்சது போதும், அதோட விட்டுருங்க. அஜ்மீர் தர்காவையோ, மதுரா மசூதியோ, மற்ற சம்பல் மசூதி எல்லாம் எது பிரச்சனை பண்ணாதீங்க, விட்டுருங்கப்பா. என்னமோ புதுசா அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு மோகன் பகத். அதிலும் ஒரு பாசிச கொள்கை, சனாதன போக்கு இருப்பதாகத்தான் நம்ம மறைமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, எது எப்படியோங்க, ஒரு வார்த்தை குவைத்து மன்னர் தவற விட்டு விட்டாரா அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஒரு விஷயம். இந்திய அளவுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இந்தியா நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்கா எந்த அளவுக்கு கவலை கொண்டதோ அந்த அளவுக்கு குவைத்து மன்னர் ஏன் கவலை கொள்ளவில்லை? ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும். ஆமா, ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும். அதை குவைத்து மன்னர் தவறு விட்டு விட்டாரோ அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நெருடல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமா, அமெரிக்காவே சொல்லிட்டாங்க, உங்க நாட்டுல
சிறுபான்மை மக்கள் வந்து சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்காங்க, பகிரங்கமா நாங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னான் அமெரிக்கா. அதே மாதிரி குவைத் ஒரு வார்த்தை சொன்னதா? ஏன் இந்த G20 மாநாடுக்கு அரேபியாவில் வந்துட்டு 2 நாள் தங்கிட்டு போனாங்களே அரேபிய மன்னர்கள், அவர்கள் எதாவது சொன்னார்களா? இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய மக்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ரத்தம் இந்தியாவில் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் செய்தியை கேட்டுட்டு இருக்கிறோம். பாபர் மசூதியை ஏன் இடிச்சீங்க? மதுரா மசூதியில் எங்க லிங்கம் இருக்கு? சம்பல் அந்த இதுல எங்க சிவன் கோவில் இருக்கு? எங்க இந்து மத கோவில் இருக்கு? அஜ்மீர் தர்கா 800 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது. என்ன அங்க எங்க இந்து மத கோவில் இருக்கு? தாஜ்மஹாலுக்கு எதுக்கு நீங்க மிரட்டல் விடுக்கிறீங்க அப்படின்னு யாரா ஒரு மன்னர், குவைத் மன்னராகட்டும் அரேபிய மன்னராகட்டும் கேள்வி கேட்டிருப்பாரா? இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்து இஸ்லாம் என்பது இளிச்சவாய மதமா அப்படிங்கிற கேள்விதான் வருது. எப்படியோ மிகப்பெரிய ஒரு உயரிய விருதை வந்து கொடுத்து அம்ஸ்டார். இருந்தாலும் வந்து அந்த உயரிய விருது வந்து தி ஆர்ட் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிறது மோடிக்கு பொருந்துமா அப்படிங்கிறது வரும் காலங்களில் அவர் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு நடத்துகிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆமா, அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு அதே தான். RSS கும்பலின் நிலைப்பாடு. இந்த நாள் வந்து பகத் வந்து மிக பிரம்மாண்டமாக பேசியிருக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா. இருந்தாலுமே கூட மோடியின் வெளிப்பாடுங்கிற கோத்ராவுடைய ரயில் எரிப்பு, மற்றபடி வந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் கொலை செய்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கப்பட்டது, அதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தானே. அவைகளெல்லாம் மன்னிக்க முடியுமா? அவைகளெல்லாம் மறந்து குவைத்து மன்னர் வந்து மிக உயரிய விருதை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தின் வெளிப்பாடு தான். அதே கௌரவம் இந்து மத பிரதமர் மோடி அரபிய நாட்டிலிருந்து அவர்கள் வரக்கூடிய சமயத்துல குவைத்து மன்னராகட்டும், மற்றபடி குவைத்திலிருந்து சவுதி அரேபியா வரக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய மன்னராகட்டும் அவர்களிடம் இவர் வெளிப்படுத்துவாரா? பார்ப்போம். என்ன எந்த அளவுக்கு இருந்தாலுமே சரி, அவருடைய சனாதன போக்கும் பாசிசமும் எந்த வகையிலும் வெளிப்பட்டு விடும். அதை இனிமேல் வரும் காலங்களில் அடக்கி ஆழ்வார்களா என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவர்களாக நாம் இந்திய மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.